18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, இப்போ நான் உனக்கு சவால் விட்டு உத்தரவாதம் கொடுக்கிறேன். நீ இதை கேட்டு முடிச்ச 1 மணி நேரத்துல நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பாராத மிகப்பெரிய நல்ல செய்தி வரப்போகுது. இது இப்படி நடக்குமான்னு ரொம்ப ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் ஆசையோடும் காத்துக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளை உனக்காகவே உன் விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக பல அற்புதங்களை நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. அன்பு, இரக்கம், மரியாதையெல்லாம் நீ அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்து வாழாம நீயாகவே அதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து பழகு. நீ காட்டுற அன்பையும் நீ கொடுக்கிற மரியாதையும் உன்னுடைய இரக்க குணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே அதை நிச்சயமாக திருப்பி கொடுக்கும்படி நான் அற்புதம் செய்வேன் என் தங்கமே. உன்னை அழிக்கணும், கீழே சாக்கணும், வீழ்த்தணும், அழிக்கணும்னு நினைச்சவங்க அதை எப்படி செய்யறதுன்னு தெரியாம தான் ஏதாவது ஒரு வகையில உன்னை குறை சொல்லி குற்றம் சாட்டி விமர்சனம் செய்து உன்னை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி அவர்கள் உன்னை குறை சொல்லி கீழே தள்ளக்கூடிய அளவுக்கு நீ ஒன்றும் கோலை கிடையாது. நீ எவ்வளவு தைரியமான பிள்ளை என்பது எனக்கு தானே தெரியும். இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் என் பெற்றோர்கள் எனக்காக எதுவுமே செய்யலைன்னு புலம்புறாங்களே தவிர நம்ம பிள்ளை இப்படி புலம்பாம இருக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணுன்றத ஏன் யோசிக்க மறுக்கிறீங்க? உனக்கு அடுத்தவங்க என்ன செய்யணும்னு யோசிக்கிறியோ அதை நீ எப்போதுமே அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஆளாக இருந்தீனா உன்னை பார்த்து இந்த உலகம் மாறும். ஏதோ ஒரு வகையில உன்னை ஏமாத்துறவங்களுக்கு நீ நன்றி சொல்ல தயாராகு. அவங்க மட்டும் உனக்கு ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லையானால் நீ ஏமாறாமல் இருப்பதற்கான அனுபவத்தை கத்துக்கிட்டு இருக்காம இன்னுமே கூட எல்லார்கிட்டையும் ஏமாந்துகிட்டு இருப்ப. அதாவது நீ ஒருவரிடம் மிக தீவிரமான முறையில் பெரிதாக ஏமாந்ததால தான் இனிமே இப்படி ஒரு ஏமாற்றத்தை அனுபவிக்க கூடாதென மிகவும் கவனமாக நடந்து கொள்கிறாய். இனிமேலாவது புரிந்து நடந்து கொள் என் செல்லமே. நிச்சயமாக எல்லாம் சரியாகும். உன் கஷ்டங்களும் கவலைகளும் தீர்ந்து நீ ஏமாற்றியதும் உன்னை ஏமாற்றியவர்களுமே எல்லாமே மாறும்படி அற்புதத்தை நான் செய்கிறேன். நீ யாரையாவது தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நினைச்சினா அது குழந்தையாக மட்டுமே இருக்கட்டும். மற்றவங்களை யாரையும் பெருசா நினைச்சினா அவங்க ஏதோ ஒரு வகையில உனக்கு துரோகம் செஞ்சு பாரமாக மன பாரத்தை கொடுத்துடுவாங்க. ஆனா குழந்தையை தூக்கி வச்சு கொண்டாடும் போதும் கொஞ்சம் போதும் அது ஒரு வகையிலும் உனக்கு பாரமாக இருக்காது தானே. வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டமும் கிடையாது, வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப கஷ்டமும் கிடையாது. ஆனா உன்னை சுற்றி இருக்கும் சொந்த பந்தங்களையும் மற்றவர்களையும் சமாளிப்பதுங்கிறது மிக மிக கடினமான விஷயம்தான். ஏன்னா யார் எப்போ எதை எப்படி பேசுவாங்க, என்ன செய்வாங்க, எப்படி சண்டைக்கு இருப்பாங்க, எப்படி பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார்கள் என யாருக்கும் தெரியாது. நீதான் யார் எப்படி மாறினாலும் என்ன செய்தாலும் நீ கவனமாக இருந்துக்கணும். உன் மனசு புண்படாதபடி மற்றவங்க எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறியோ அதே போல யார் மனசும் நோகாத அளவிற்கு நீயும் மனிதத்தன்மையோடு நடந்துக்கோ. உனக்கு வேண்டிய பணத்தையும் நீ எதிர்பார்க்கும் செல்வத்தையும் உனக்கு தர்றதுக்காக இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கேன். மக்கள்லாம் சொல்லுவாங்க இங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு. ஆனா உண்மை என்னன்னா எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே கெட்டவங்க தான். எப்படின்னா எல்லா மனிதர்களுக்குள்ளும் நல்லதும் கெட்டதும் கலந்தே தான் இருக்கு. இங்க யாருமே 100க்கு 100% சரியானவர்களோ நல்லவர்களோ கிடையாது. அதே நேரத்துல 100க்கு 100% கெட்டவர்களும் கிடையாது. எல்லா மனிதர்களுக்குள்ளும் நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் கலந்தே தான் இருக்கும். மனிதர்களுக்குள் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்டதை தவிர்த்து விட்டு நீதான் போய்கொண்டே இருக்க வேண்டும் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது நல்லது கெட்டது இன்பம் துன்பம் கலந்த ஒரு சக்கரம் போலதான். இப்போ உன் வாழ்க்கையில துன்பகரமான துக்ககரமான விஷயங்கள் நடக்குதுன்னா இந்த சக்கரம் சுழலும் போது அடுத்து சந்தோஷமான நல்ல விஷயங்களும் நடக்கும்ன்றத புரிஞ்சுக்கோ. நீ அதிகமான கஷ்டத்தை இப்போ உன் வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு காரணமே உன் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் தானே சொன்னா உன்னால் அதை ஏத்துக்க முடியுதா? உன் கூட நண்பர்களாகவோ அல்லது சொந்த பந்தங்களாகவோ உனக்கு நெருங்கிய உறவுகளாகவோ இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் தீயவர்களாக இருக்காங்க. ஆனா அவங்க கெட்டவங்கன்றதை நீ கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அழகாக நல்லவர்கள் போல நல்லவன்ற போர்வையில இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்றேன், அதை வச்சு உன் கூட இருக்கக்கூடிய அந்த தீயவர் யார் என்பதை நீ கண்டுபிடிச்சிக்குவியா? அவங்க எப்பவுமே
அவர்களுடைய கஷ்டத்தையும் அவங்க பிரச்சனையை மட்டும்தான் உன்கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயத்தையும் மகிழ்ச்சியான செய்திகளையும் ஒரு விஷயம் கூட உன்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதே போல எந்த ஒரு வேலையையும் செய்வதற்கு முன்பாக இதை செய்யலாம் அதை செய்யலாமான்னு உன்னை மதித்து உன்கிட்ட அறிவுரை கேட்கவோ ஆலோசனை செய்யவோ மாட்டார்கள். ஆனால் அவங்க செஞ்ச வேலையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா மட்டும் முதல்ல ஓடி வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் அவங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சாலும் அதில் சுலபமாய் உன்னை மாட்டி விட்டுட்டு நீதான் காரணன்றது போல பழிய ஓ மேலே தூக்கி போடுவதற்கும் அவர்கள் தயாராக இருப்பார்கள் என் தங்கமே. எதுக்கெடுத்தாலும் இது ஏன் அப்படி அது ஏன் அப்படின்னு உன்கிட்ட சந்தேக கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உன்னை ஒரு வேலைக்காரனை போல அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்க நினைப்பாங்க. அதுவே உனக்கு நல்லது நடந்துச்சுன்னா உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்க. நீ ஏதாவது பொருள் வாங்கினாலோ புதுசாக எதையாவது வாங்கினாலோ உடனே அவங்களும் அதை வாங்கணும்னு நினைப்பாங்க. அதே நேரத்தில் புதுசாக பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அன்பு பாசம் நன்றினா என்னன்னே தெரியாத அந்த மனிதர்கள் நட்புக்கும் உறவுக்கும் தகுதியற்றவர்களாக உன் கூட பழகிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது நான் சொன்னது யாருன்றது உனக்கு புரிஞ்சிடுச்சு தானே? இனிமேலாவது நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களை, நல்ல நட்புகளை, நல்ல உறவுகளை உன் பக்கத்தில் வச்சுக்கோ. தேவைக்காக உன்னை தேடி வரக்கூடிய அந்த காரியவாதிகளை உன் வட்டாரத்திலிருந்து விலக்கி வைத்து விடு என் தங்கமே. இந்த கருப்பசாமி நான் தான் உன்னை தேடி வந்து நீ என்னை வணங்கும்படி உனக்கு மனசுக்குள்ள ஞானத்தை கொடுத்தேன். அதே போல உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமாக தீர்த்து வைப்பேன். உன் மனக்கவலைகளை எல்லாம் அகற்றி உன் வாழ்க்கையவே அமைதியாக நான் மாற்றி தரப்போறேன். நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒன்றையும் இப்போது உனக்கு நான் தரப்போகிறேன் என் செல்லமே. உன்கிட்ட இருக்க மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சொத்து உன் மனசுதான். உன் மனசை மட்டும் நீ சிறப்பா பயிற்சி செஞ்சினா பல செல்வங்களை உன்னால தேடி சம்பாதிச்சு அடைய முடியும். உன் எண்ணத்துக்குள் எப்போதும் இந்த கருப்பசாமியை வச்சுக்கிட்டு நீ எந்த காரியம் செஞ்சாலும் அது நிச்சயம் வெற்றிகரமாக கைகூடும். உன் முயற்சியை மட்டும் நீ கைவிற்றக்கூடாது. உன் முயற்சிக்கான பலனை வெகு விரைவில் நீ பெறத்தான் போகிறாய். உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து நிச்சயமாக உன்னை வழிநடத்துவேன் என் தங்கமே. எப்பவுமே பால் காய்ச்சும் போது பால் மட்டும் சுத்தமா இருந்தா போதாது, அந்த பாத்திரமும் சுத்தமாக இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தாதானே பால் கெட்டு போகாது. அவ்வளவுதான். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சினா நீ மட்டும் நல்லவனாக இருந்தா போதாது, உன்னுடைய சேர்க்கையும் நீ பேசக்கூடிய பழகக்கூடிய மனிதர்களும் கூட நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில சில விஷயங்கள்ல நீ சில சிரமங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனா அந்த சிரமம் தானே உன்னை பக்குவப்படுத்துது. எப்பவுமே சிரமமோ சிக்கலோ வந்துச்சுன்னா அதை பார்த்து கவலைப்படாம என் மேல பாரத்தை போட்டுட்டு அந்த வேலையை நீ தொடர்ந்து செய். அது எல்லா சிக்கல்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்து எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாகவும் நான் முடிச்சு கொடுக்கிறேன். எப்பவுமே நீ நல்ல சமநிலையோட இருந்தால்தான் உன்னுடைய புத்திசாலித்தனமும் திறமையும் முழுமையாக வெளிப்படும். நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் அதை சமமாக பார்க்கக்கூடிய புத்திசாலித்தனத்தோட இருந்து கொள்ளேன் தங்கமே. உன் வாழ்க்கை நீ நினைச்சது போல இல்ல. நீ நினைச்சதற்கு மாறாக பல விஷயங்கள் நடக்குதுன்னா எதற்காக கவலை கொள்கிறாய்? உன் கர்மாக்களோடும் கஷ்டங்களோடும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமே இது எல்லாத்தையும் சரி செய்வேன். அதற்கான பரீட்சையைத்தான் இப்போது சோதனைகளாக உனக்கு கொடுத்திருக்கேன். சீக்கிரமே உன்னை வெற்றி பெறச் செய்து உன் வாழ்க்கையும் சீரமைப்பேன் என நான் உறுதி கூறுகிறேன். என்னை தேடி வந்த என் அன்பு பிள்ளையான உன்னை இப்போது நான் தேடி வந்திருக்கேன். நிச்சயமா நீ எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் எதிர்பார்த்ததற்கும் அதிகமாக சிறப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை சாதிக்க வைப்பேன் என் தங்கமே. எந்த காரியமா இருந்தாலும் அதை செய்ய முடியும்னு முழுசா நீ நம்பு. அப்படி நீ நம்பும் போதுதான் அதை செய்து நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளை உன்னால கண்டுபிடிக்க முடியும். ஒரு காரியத்தில் நீ வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கான வழியையும் உனக்கு காட்டும் என் செல்லமே. எந்த நேரமும் இந்த கருப்பசாமி நாமத்தை நீ உச்சரிச்சினா கருப்பா துணைன்னு சொல்ல சொல்ல என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உன் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் நீ பெறுவாய்.
கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு, என்னை தேடி வந்து வணங்குபவர்களுக்கு உரிய வரத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமைதானே. உன் கஷ்டங்களையும் நிச்சயமாக தீர்த்து வச்சு நீ நினைச்சது அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நீ நினைச்சது போல நன்மைகளாக மட்டுமே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன்.